தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்ற தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சர் விஜய் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று தீர்மானத்தை கொண்டு வந்த நிலையில் இந்த தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக வரவேற்றன. இதையடுத்து சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் நடைபெறும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதன்மையாக பாடப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் இன்று தனி தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த தீர்மானம் ஆளும் கட்சி, எதிர்க்கட்சியான திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளின் முழு ஆதரவுடன் பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 28ஆம் தேதி திருநெல்வேலியில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அந்த விழாவில் வழக்கமான நடைமுறைக்கு மாறாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலானது முதலாவதாக பாடப்படாமல் மூன்றாவதாக பாடப்பட்டது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. தமிழ் மண்ணில் அரசு சார்ந்த உயர்கல்வி நிறுவன விழாவிலேயே தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படாத இந்த சம்பவத்திற்கு திமுக, நாதக, விசிக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ் ஆர்வலர்களும் கண்டனம் தெரிவித்தனர். இப்படிப்பட்ட சூழலில்தான் இத்தகைய நிகழ்வுகள் இனி எதிர்காலத்தில் நிகழாத வண்ணம் சட்டப்பூர்வமாக உறுதி செய்ய முதலமைச்சர் இந்த தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார். இது தொடர்பாக அரசு வெளியிட்டிருந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தமிழ்தாய் வாழ்த்தின் வரலாற்று முக்கியத்துவம் விளக்கப்பட்டுள்ளது. தமிழறிஞர் மனோன்மணியம் பே. சுந்தரனாரால் 1891 எழுதப்பட்ட மனோன்மணியம் என்ற புகழ்பெற்ற நாடக நூலில் இடம்பெற்ற பாடலே தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து 1970ஆம் ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதி அரசு விழாக்களில் நிகழ்வின் தொடக்கத்தில் இப்பாடல் பாடப்பட வேண்டும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்நாட்டின் மாநில பாடலாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் நிகழ்ச்சிகளில் நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்று ஆணையிடப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்து என்பது தமிழ் மொழிக்கும் தமிழர்களின் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் உயரிய மரியாதையின் வெளிப்பாடாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள மொழி மற்றும் பண்பாட்டு உரிமைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தவே இன்றைய தினம் சட்டப்பேரவையில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்படுவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் மேகதாது அணை விவகாரத்திற்கு எதிராக தமிழக அரசின் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்திருந்தார். அந்த வரிசையில் இன்று காலை 9:30 மணிக்கு சட்டமன்றம் கூடியதும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தனி தீர்மானம் முன்மொழியப்பட்டது.